ஒரு ஸ்பெஷலான ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பிரணவக்குட்டியோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த vlog தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ப்ளஸ் வந்து நான் டெக்கரேஷன் பண்ணது, ஸோ அந்த டே எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் அப்படின்றதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்னால் வந்து குக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி லென்த்தியெல்லாம் இருக்காது. ஒரு சாலட் ப்ளஸ் வந்து பிளாக் காஃபி ரெடி பண்ண போகிறோம். ஸோ என்ன சாலட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 3 விசில் விட்டு அந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா எடுத்து வேஸ்ட் பண்ணிடாமல் ரசமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த தண்ணியும் எடுத்து வச்சுட்டு கொண்டக்கடலை மட்டும் எடுத்தாச்சு. இதில் வந்து கேரட்டு, குக்கும்பர், கேப்சிகம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன் லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன். போட்டுட்டு நல்லா பெப்பர், சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துக்கணும். ஏன்னா வேக வைக்கும்போது நான் போட்டு வேக வச்சுட்டேன். அதனால் சால்ட்டு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவைப்படாது. கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு சாப்பிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி கூட மார்னிங் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம சாலட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை பயிரில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ பயிர் வகைகளில் நம்ம சாலடாக கூட எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக டேஸ்ட் வேணும்னா சாட் மசாலாலாம் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதை சேர்க்கலை, நார்மலாகவே வெறும் பெப்பர், சால்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். சாலட் ப்ளஸ் வந்து நல்லா சூடான ஒரு பிளாக் காஃபி, நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது நம்மளோட டே ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் காஃபியும் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில். இது ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த விலாகாக இருக்கும். எனக்கு பிளாக் காஃபி ரொம்ப பிடிக்கும். பிளாக் டீ குடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும், காஃபி நல்லாயிருக்கும். ஸோ சாப்பிட்டாச்சு. வீட்லேயுமே எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. பெண்ணக்குட்டிக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஸோ அவனுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு எல்லாமே ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா மோமோஸ், ஸோ ரெடி பண்ணது எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி ஸோ அவனையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு. அண்ட் இப்போ இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது அவனுக்கு 2 சர்ப்ரைஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்வீட் இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணதில்லை வீடியோவில். அந்த மில்க் ஸ்வீட் அவ்வளோ நல்லாயிருக்கும், ரெடி பண்ணுறதும் ஈஸி, டேஸ்ட் 100% பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா பிரணவக்குட்டி ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். அவனே அதிசயமாக சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்னா நான் பண்ணது. நான் எதேச்சும் ஒரு தடவை ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சி அவன் அடுத்து பார்த்திங்கன்னா அதே கேட்பான். நல்லா ஒரு ஹை ப்ரோட்டீனான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நான் ரெடி இங்கே பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் ஜெயச்சந்திரன் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வேணுன்றதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ திங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ண போகிறது இல்லை. இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ கேக் கட் பண்ணுற ஐடியாலாம் எதுவுமே இல்லை. பட் அவன் பார்த்திங்கன்னா எல்லா பர்த்டேக்கும் வந்து போயிட்டு வருவான். ஸோ அவன் வந்து இதே மாதிரி நமக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் சொல்லுவான், ஞாபகம் இருக்குது. சரி சும்மா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சிம்பிளாக ஒரு கேக் கட் பண்ணலாம். ஏன்னா மறுநாள் எல்லாருக்குமே ஸ்கூல் இருக்குது. சனிக்கிழமை அவனுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வர மாதிரி தான். பட் மறுநாள் ஸ்கூலுன்றதுனால அவங்களாலுமே ஏன்னா வந்துட்டு திரும்ப அவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா அவங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது பசங்களுக்கு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிற குட்டீஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கிற குட்டீஸ்க்கு மட்டும் சொல்லிவிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோ இருக்கும், பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் அப்படின்றதுனால எல்லா இடமுமே வந்து பயங்கர கூட்டம். ஸோ இங்கேயுமே அப்படி தான் இருந்தது. ஜெயச்சந்திரன் வந்திருந்தோம் பக்கத்தில். ஸோ எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இங்கேருந்து. அண்ட் பர்த்டேக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்கியாச்சு. ஏன்னா ஸோ கேண்டில்லாம் கேக் ஷாப்லேயே வந்து சொல்லியாச்சு, அந்த பேப்பர் கப்பு எல்லாமே. அதனால் இங்கே பெருசாக எடுக்க வேண்டிய வேலை இல்லை. வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கலான்னு போயிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சுங்க. இந்த செக்ஷன் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. மீதி எல்லா இடமும் பயங்கர கூட்டம். ஸோ லிஃப்ட்டும் எல்லாம் போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கே அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் வந்து பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து இந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்கலாம். ஏன்னா பில் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பில் கவுண்டரில் தான் லேட் ஆச்சு. நம்ம எடுக்கிறது கூட பெரிய வேலை இல்லை. பட் பில் கவுண்டரில் நமக்கு பில் போடுறதுக்கே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துட்டு பிரணவக்குட்டி கிஃப்ட்டு வந்து நான் ஸ்பெஷலாக வாங்கலான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கிஃப்ட் எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.
வீட்டுக்கு வந்ததும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்மளோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய வேலை இருக்குது, கடன்னு முடிக்கணும். அண்ட் 2 ஸ்வீட் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஒன்று நேற்றே பண்ணிட்டேன், குலோப் ஜாமுன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதனால் இப்போ பண்ணுறேன். பன்னீரில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ பன்னீர் வந்து ஒரு மீடியம் சைஸ் எடுத்துகிட்டு நல்லா துருவி ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த குலோப் ஜாமுன் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த ஸ்வீட் வந்து பிரணவ் மட்டும் தான் சாப்பிடுவோம். வீட்டில் ஸ்வீட் யாருமே பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டோம். ஏன்னா நிறைய வீடியோவில் நீங்கள் எதாவது ஸ்வீட் பண்ணிங்கன்னா ஏன் அதிகமாக பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஸ்வீட்டுனால யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். ஆக்சுவலாக பிரணவமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டான். ஸோ எல்லாருமே நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் ஸ்வீட் பண்ணுறதுக்கு எனக்கு வேலையில் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரெடி பண்ணுவோம். எல்லோரும் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் இங்கே பன்னீர் நல்லா துருவி எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணேன். பால் பவுடரும் சேர்த்துட்டு அண்ட் சுகர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணியில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு கலந்தாலே வந்து அந்த பிசுப்புக்கு அழகாக ஒட்டி திரண்டு வரும். அதனால் அந்த வெல்லமும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பிசுப்பும் சேர்ந்து நல்லா மாவு பதத்துக்கே வந்துடும். அதனால் நம்ம தண்ணியில் எதுவுமே தெளிக்க தேவையில்லை. ஸோ இது 3த்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி அண்ட் நல்லாவும் இருக்கும். இல்லை பன்னீர் சேர்த்துருக்கனால நம்ம தவாவில் அப்படியே போட்டோன்னா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அந்த ஷேப் வரத்துக்காக கோதுமை மாவு சேர்க்குறேன். ஸோ நல்லா நம்ம சப்பாத்திக்கு பசிவோம் இல்லையா, அந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அந்த பன்னீரை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கரைச்சிடாமல் அந்த திட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நமக்கு கையிலையும் ஒட்டக்கூடாது. நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணுறேன் இல்லையா, ஸோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்தளவுக்கு அந்த கோதுமை மாவும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாலாக நான் சுருட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதை நம்ம தவாவில் போட்டு பேனில் போட்டு எடுக்கும்போது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டுக்கலாம். இதே பால் ஷேப் வேணும்னா நம்ம அப்படியே எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இன்றைக்கி சர்க்கிள் ஷேப்பில் பண்ணுறேன். லைட்டாக தட்டி அதுக்கப்புறம் போடுறேன். ஏன்னா அப்போ தான் 2 பக்கமும் ஈவனாக வந்து குக் ஆகும். கொஞ்சம் கூட இதுக்கு எண்ணெய் கூட தேவையில்லைங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பட்டரோட அவ்வளோ நல்லாயிருக்கும். தொடவே சாஃப்டாக இருக்கும். நல்லா குக் ஆக வாசனை பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்வீட்டு. அண்ட் இதே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் குக் பண்ணிவிட்டு இதையும் வந்து எடுத்துடலாம். ஆக்சுவலாக வீட்டில் நம்ம ஸ்கூல் ஸ்நாக்ஸு கூட குட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம ரெடி பண்ணுறது நமக்கு ஈஸி தானே. ஸோ அந்த பேக்டு ஐட்டம் நம்ம கொடுக்கறதுக்கு, ஸோ கடையில் வாங்குகிற கப் கேக்கு ஆனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கறதுக்கு தாராளமாக இந்த மாதிரி வீட்டில் பண்ணுற ஸ்வீட் வந்து வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி அண்ட் நம்ம பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஓகே, நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக குக் பண்ணிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் உள்ளேயுமே அந்த பன்னீர் சாப்பிடும்போது நம்மளோட அந்த பன்னீர் வந்து அந்த திருப்தியாக இருக்கிறது ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். கம்ப்ளீட்டாக பிசைஞ்சிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அண்ட் இப்போ ஃபைனலாக சுகர் சிரப் சேர்க்குறேன். இப்போ இது மேலே நான் போடுறது பார்த்திங்கன்னா ஜீரா ஆட் பண்ணுறேன். சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே ஃபுல்லாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இதை வந்து ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜீரா மேலே ஆட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டோம். வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையில் மில்க் ஸ்வீட் வாங்குவோம் இல்லையா, அப்படியே அதே மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எண்ணெயில் கூட போட்டு நம்ம எடுக்க வேண்டாம். அந்த மாதிரி பேன்லேயே போட்டு எடுக்கலாம். சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஸ்வீட் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா மேலே அந்த ஜீரா சிரப் ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ அவன் வந்து ரொம்ப ஆசையாக சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் சும்மா அவனுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். அவன் நல்லா ஆசையாக சாப்பிட்டா. ஏன்னா அதில் நிறைய நம்ம வந்து ஹை ப்ரோட்டீன் தான். ஏன்னா ஃபுல்லாக வந்து பன்னீர் மில்க் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாசனை கூட அதில் சேர்க்கலை. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த 3 கலர்ஸ் வச்சு இங்கே ஜஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் மட்டும் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த சோஃபா இருக்கிற இடம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அங்கே அந்த வால் டெக்கர் இருக்குது இல்லையா, அது எடுக்க முடியல. அதில் இந்த ஸ்க்ரீன் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருக்கும். இங்கே நம்மளோட வேலை முடிஞ்சது. அண்ட் அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெருக்கி க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன்.
அதுக்குள்ளே கேக் வந்துடுச்சு அண்ட் சமோசா, ஜூஸு, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையுமே பிளேட்டில் அழகாக ஆர்டராக எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு அங்கே எல்லாமே நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. ஆமா அவளை மிஸ் பண்ணிட்டோங்க. தூக்குங்க தூக்குங்க சாய். ஆமா ஸோ ஒரு சிம்பிளான விஷயந்தான். பட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். பிரணவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோனியா டே எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஸோ எல்லோரும் வந்து அவனுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆர்டர் பண்ணது அது எல்லாமே குட்டீஸ்க்கெலாம் கொடுத்துட்டு அண்ட் அன்னைய டே எங்களுக்கு இந்த மாதிரி போச்சு. ஸோ அந்த விலாக் தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ செம்ம டேஸ்ட்டான யூனிக்கான ரெசிபீஸ், ஃபேஷன் வீடியோ இந்த மாதிரி நம்மளோட விலாக்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.